என்னுடைய பேர் கிருத்திகா. நான் வந்து மேல்கலிங்கம் பகுதியில் வசித்து வருகிறேன். மேல்கலிங்கம் டு அரப்பீஸ்வரர் போகிற வழியில் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடெலாம் பறிஞ்சு போய் சர்க்கிளாகவும் பள்ளமாகவும் இருக்குது. இதனால் பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 69 பிள்ளைங்க படிக்கிறாங்க. மேல்கலிங்க பகுதியிலும் அரியூர் புதளவு பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க காலையில் போகும் பொழுதும் மாலையில் வரும் பொழுதும் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. ஏன்னா சிறு பிள்ளைங்க 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க இந்த பாதையில் நடந்து வரும் பொழுது ரொம்ப சறுக்கி கீழே விழுந்தாராங்க. அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு அவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரப்பீஸ்வரர் போகிற டூரிஸ்ட் பகுதின்றதுனால நிறைய ஃபேமிலியோடு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சறுக்கி கீழே விழுந்தாராங்க. கையில் காலில் அடிபட்டுருது, குழந்தைங்களுக்கு அடிபட்டுருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக அந்த ரோடு வந்து சீரமைக்கவே இல்லை. ரொம்ப பழுதடைந்து போனதுனால மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேல்கங்கு பகுதியில் வந்து 130 குடிகள் இருக்குது. அந்த மக்களும் சந்தைக்கு செல்லும் பொழுதும் பால் சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி, அதுக்கப்புறம் எல்லாமே வசதிகளும் தெம்பலம் பகுதியில் தான் இருக்குது. அப்போ இந்த ரோட்டு வழியாக தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ கடந்து செல்லும் பொழுது இதனால் வயதானவர்களால் அது நடந்து செல்ல முடியல. ரொம்ப சிரமத்துக்கு ஆகுறாங்க. வயதானவர்களும் கீழே விழுந்துடுறாங்க. நார்மலான ஒரு வயதில் இருக்கிறவர்களாலையும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மழை பெய்யும் பொழுது ரோடெல்லாம் ரொம்ப தண்ணி போகும் பொழுதும் அதனால சறுக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. ரோடு வந்து சீரமைத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து கிராம சபை கூட்டத்திலையும் நாங்கள் வந்து தலைவருக்கு வந்து ஒரு மனு மாதிரி எழுதி கொடுத்துருக்குறோம். கலெக்டர்கிட்டும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுக்கு இன்னும் அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆகல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடங்களாக இதவே தானே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு சீரமைக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இவ்வளோ ஜல்லி பறிஞ்சிருக்குதே, இவ்வளோ பள்ளமாக இருக்குதே, குழியாக இருக்குதே, மக்கள் வந்து இவ்வளோ அவதிப்படுறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகுத்து கொடுக்கலாம், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளே ஆகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த ரோடு எங்களுக்கு சீரமைத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களும் பள்ளிக்கு போகிற மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல வழியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஹையர் செகண்டரி பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. குட்டி பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எல்லா மாணவர்களும் இந்த வழியாக தான் செல்றாங்க. அதுவும் இல்லாமல் மக்களும் இந்த வழியாக தான் செல்றாங்க. எல்லா மக்களும் அதுவும் இல்லாமல் இப்போ கீழே இருந்து ராசிபுரம், நாமக்கல், சென்னை டூரிஸ்ட்டுக்காரங்க இந்த வழியாகவும் போகும்பொழுது அவர்களும் கீழே, ஏன்னா எங்கள் நார்மலாக இருக்கிற இந்த மலையில் வாழ்கிற மக்களாலே சரியாக நடக்க முடியாமல் கீழே விழும் பொழுது அந்த டூரிஸ்ட் வரவங்களுக்கு அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் சறுக்கி கீழே விழுறாங்க. அந்த அளவுக்கு ரோடு டேமேஜாக இருக்குது. அதனால் எங்களுக்கு சீரமைச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து இங்கே தான் இந்த ஊரில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து இந்த வழி வந்து தெம்பலம் அரப்பீஸ்வரர் கோயிலுக்கு போகும். இதில் தான் வண்டியெல்லாம் நிறையா போகுது. ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் இங்கே தான் ஸ்கூல் தெம்பலத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து இப்போது 1 கிலோமீட்டர் பக்கமாக ஸ்கூல் குழந்தைங்க நடந்து தான் வருது. வண்டியெல்லாம் நிறையா வருது. பிள்ளைங்க போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ரோடு பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும். என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது? இந்த ரோடு இப்படி கிடக்கு, ஜல்லியாக கிடக்கு, என்ன மாதிரி பிரச்சனைலாம்? இதிலெல்லாம் நிறையா மது குடிச்சிட்டெல்லாம் நிறையா வராங்க. அதனால் குழந்தையும் வராங்க. அதை நிறைய பேர் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து குழந்தைங்கள தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குது. நான் இங்கே பார்த்து சீக்கிரமாக சரி பண்ணி இந்த ரோடை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.